Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு வேல்யூவா ரிட்டர்ன் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு டெக்கரேட்டர் கான்செப்டும் அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே சிம்பிளா இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு கோட் நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராகவும் டீடைல்டாகவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெக்கரேட்டரை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன ஒரு மெத்தட் இருக்கு, அதுக்கப்புறம் க்ளோஷர்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்துட்டு பார்த்த கோடு. சோ இந்த கோட்ல நம்ம டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் எப்படி நடக்குதுங்கிறத பார்த்திருந்தோம். சோ இதுல வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்திருந்த கான்செப்ட் நெஸ்டட் ஃபங்க்ஷன் வந்துட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, எப்படி வந்துட்டு ஃபங்க்ஷனே வந்துட்டு பாராமீட்டரா பாஸ் பண்றாங்க, அது வந்து எப்படி ரிசீவ் பண்றாங்கிறது எல்லாமே நம்ம டீடைல்டா பார்த்தோம். சோ டெக்கரேட்டர் கான்செப்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு பார்ட் 4 வீடியோ. சோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம 3 பார்ட்ஸ் வீடியோ நம்ம வந்து டெக்கரேட்டர்லயே போட்டிருக்கோம். சோ டெக்கரேட்டர்ங்கிற கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா சில விஷயங்கள் எல்லாம் தெரியணும்னு சொல்லியிருந்தோம். சோ அதை வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டு அதை எப்படி கம்பைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறத நம்மளோட பார்ட் 3 வீடியோல நம்ம வந்து பார்த்திருந்தோம். சோ இப்போ இது வந்துட்டு டெக்கரேட்டர்னா என்ன, அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும். இந்த வீடியோல அது எப்படி வந்துட்டு கரெக்டா ப்ராப்பரா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி க்ளோஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ க்ளோஷர்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சோ பைத்தான்ல க்ளோஷர் வந்துட்டு எந்த இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெஸ்டட் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவுட்டர் ஃபங்க்ஷன்ல ஒரு வேரியபிள் நம்ம வந்து கொடுத்துருப்போம் இல்லையா. சோ அவுட்டர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமேட்டு கூட அந்த அவுட்டர் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய வேரியபிள நம்மளால இன்னர் ஃபங்க்ஷன் நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். சோ அந்த ஒரு கான்செப்ட் தான் நம்மளுக்கு வந்துட்டு க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ க்ளோஷர்னா என்னங்கிறத டீடைல்டா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கோட் போட்டிருக்கேன். சோ இந்த கோட் நான் ரன் பண்றேன், எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. சோ இப்போ இந்த கோட்ல நம்ம என்ன பண்றோம்ங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன் ஒன்று வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு வேரியபிள் வச்சு அதை வந்து நம்ம கால் பண்றோம். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட் தான் பண்ணிருக்கோம். சோ லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துடுறேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராமீட்டர் நான் வந்து கொடுத்திருக்கேன். விச் மீன்ஸ் இந்த இடத்துல நான் ஒரு வேல்யூவை நான் வந்து அக்செப்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அர்த்தம். அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கேன். அதாவது நெஸ்டட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு வேல்யூ வந்துட்டு வரப்போகுதுங்கிறத சொல்றதுக்காக இந்த இடத்துல ஒரு பாராமீட்டர் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ உள்ள என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து போட்டிருக்கேன். சோ இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன ஆபரேஷன் பண்ணணுமோ அதுக்கான ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இந்த இன்னர் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, சோ அதை வந்து ரிட்டர்ன் பண்றதுக்காக நான் வந்துட்டு இன்னர் அப்படின்னு நான் வந்து கொடுத்திருக்கேன். அந்த இன்னர் ஃபங்க்ஷனை நான் வந்துட்டு இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோஷர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல இது வந்துட்டு கீவேர்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு நேமோ கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேம் தான். நீங்க க்ளோஷர்னு தரத்துக்கு பதிலா எந்த ஒரு நேம் வேணாலும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். சோ அகைன் இது வந்துட்டு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கான்செப்ட் குள்ள வராது. சோ ஜென்ரலா பைத்தான்ல ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட் வச்சுதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த வேரியபிள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்டர் ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு கால் பண்றோம். சோ கால் பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ங்கிற வேல்யூ நம்ம வந்து தரும். சோ இந்த 10ங்கிற வேல்யூ இதை எடுத்துட்டு எங்க போகும்னு பாத்தீங்கன்னா அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு போகும். அவுட்டர் ஃபங்க்ஷன்ல ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. சோ இந்த எக்ஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேல்யூ போய் நம்மளுக்கு இந்த இடத்துல அசைன் ஆயிரும். அசைன் ஆனதுக்கு அப்புறம் உள்ள பார்க்கும், உள்ள இந்த மாதிரி ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸா பார்த்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியில வந்துரும். சோ வெளியில வரும்போது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா இன்னர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்றோம். சோ இன்னர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னா நம்மளுக்கு என்ன பண்ணும், இந்த இன்னர் ஃபங்க்ஷன் நம்ம மெமரியில எந்த அட்ரஸ்ல லொகேட் ஆயிருக்கோ அந்த அட்ரஸ் நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். யாருக்கு ரிட்டர்ன் பண்ணும்னா யார் கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சோ இதை கூப்பிட்டவங்க வந்துட்டு இந்த இடத்துல இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் தான் கூப்பிட்டுருக்காங்க. சோ இப்போ இந்த அட்ரஸ் எந்த இடத்துல போகும்னு பாத்தீங்கன்னா இந்த க்ளோஷர்ல நம்மளுக்கு வந்துட்டு போகும். சோ அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் நான் வந்து கிரியேட் பண்றேன். சோ கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த க்ளோஷர் நம்ம கிட்ட ஒரு அட்ரஸ் இருந்தது பாத்தீங்களா, அதாவது எதோட அட்ரஸ்னா அந்த இன்னர் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் இருக்கும் பாத்தீங்களா. இந்த இடத்துல XXX000 நான் வந்துட்டு அந்த அட்ரஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக போட்டிருக்கேன். சோ அந்த அட்ரஸ் வச்சுட்டு நாம வந்துட்டு கால் பண்றோம். என்ன கால் பண்றோம்னு பாத்தீங்கன்னா 5ங்கிற வேல்யூவை கொடுத்துட்டு நம்ம வந்து கால் பண்றோம். அந்த மெமரி லொகேஷன் நம்ம கால் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த 5ங்கிற வேல்யூவை எடுத்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல போகும். எதனால இந்த இடத்துக்கு போகுதுன்னா இன்னர் ஃபங்க்ஷனோட மெமரி லொகேஷன்
ஈக்குவேஷன் தானே அது, அதனாலதான் இந்த இடத்துல நமக்கு வந்து அதை கால் பண்றோம். சோ கால் பண்ணும்போது yக்கு வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வேல்யூ அசைன் ஆயிரும், yக்கு வந்துட்டு 5 அப்படின்னு சொல்லி வேல்யூ அசைன் ஆயிரும். சோ உள்ள வரும், உள்ள வந்து பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் x plus y அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ xல வந்து இந்த இடத்துல 10 இருக்கு, yல வந்துட்டு 5 இருக்கு. சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 15ங்கறத நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். எங்க ரிட்டர்ன் பண்ணோம்னா இதை யார் கூப்பிட்டாங்களோ அங்க ரிட்டர்ன் பண்ணும். இதை கூப்பிட்டவங்க யாரு, இந்த இடத்துல நம்மளுக்கு கூப்பிட்டுருக்காங்க, க்ளோஷர் 5ல தான் நம்ம இதை வந்து கூப்பிட்டுருக்கோம். சோ இந்த இடத்துல 15ங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். 15ங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த ரிசல்ட்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். சோ அதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 15 அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன், இந்த கோட்ல நம்மளுக்கு வந்துட்டு நடந்திருக்கக்கூடிய விஷயம். இந்த இடத்துல க்ளோஷர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதுதான் வந்துட்டு நெஸ்டட் ஃபங்க்ஷன். நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இந்த நெஸ்டட் ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா. சோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த எக்ஸுக்கு வேல்யூ வந்துட்டு x is equals to 10ங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு அசைன் ஆகுது. ஆனா இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனோட கால் வந்துட்டு நம்மளுக்கு இந்த லைனோடவே எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருது. இது எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சுட்டு இந்த இன்னர் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை இந்த க்ளோஷருக்கு தரும்போதே இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனோட வேலை வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துலயே நம்மளுக்கு வந்துட்டு முடிஞ்சிருது. ஆனா இந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ள போகும்போதும் x plus y அப்படின்னு சொல்லும் போது எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதை வந்து லோக்கல் மெமரியில இருந்து நம்மளுக்கு எடுத்துக்குது பாத்தீங்களா. அந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு வந்துட்டு க்ளோஷர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை வந்துட்டு டெஃபினிஷனா நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சோ க்ளோஷர் அப்படின்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து அலோ பண்ணும். என்ன அலோ பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் அக்சஸ் பண்ண நம்மளுக்கு வந்துட்டு அலோ பண்ணும். அந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டும் நம்மளால அந்த வேரியபிள் அக்சஸ் பண்ண முடியுது பாத்தீங்களா, அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த க்ளோஷர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. சோ டெக்கரேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சில டைப்ஸ் இருக்கு. சோ அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். சோ டெக்கரேட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு 3 டைப் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர், அடுத்து வந்துட்டு கிளாஸ் டெக்கரேட்டர், அடுத்து வந்துட்டு மெத்தட் டெக்கரேட்டர். சோ இந்த நேம்ல இருந்து உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதே தான் நம்மளுக்கு வந்துட்டு கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா இந்த கிளாஸுக்கு நீங்க வந்து டெக்கரேட்டர் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு கிளாஸ் டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இந்த def நம்ம கொடுத்துட்டு கிரியேட் பண்றோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க ஒரு டெக்கரேட்டர் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிளாஸ் இருக்கு, அதுக்குள்ள வந்துட்டு ஒரு மெத்தட் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த மெத்தடுக்கு நீங்க டெக்கரேட்டர் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு மெத்தட் டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் டெக்கரேட்டர். சோ அதுல இப்போதைக்கு நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர்னா என்னங்கிறத நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்துட்டு பார்த்திருந்தோம். சோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருந்தோம். அதாவது இந்த கோட்ல நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்துட்டு டெக்கரேட்டர் அப்ளை பண்ணிருந்தோம். சோ இது வந்து நம்மளோட ஃபங்க்ஷனு. சோ இந்த ஃபங்க்ஷன்ல வந்துட்டு என்ன நடக்கணும்ங்கிறதோட பிஹேவியரை நம்ம வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர். சோ இப்போ இதே கோட வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ண போறேன். சோ இந்த இடத்துல டெக்கரேட்டர் நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம், ஆனா இது வந்துட்டு ஆக்சுவல் மெத்தட் கிடையாது. சோ கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த கோட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இப்போ ப்ராப்பர் மெத்தட் என்னங்கிறத பார்க்கலாம். சோ இதே கூட நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஆனா இந்த என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 லைனுக்கு பதிலா நான் வந்துட்டு வேற ஒரு லைன் வந்து கொடுக்க போறேன். சோ அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட்காக இதை வந்துட்டு நான் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். சோ கமெண்ட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த df இருக்கு பாத்தீங்களா, இதுக்குதான் நான் வந்துட்டு என்னோட டெக்கரேட்டரை நான் வந்து அப்ளை பண்ண போறேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டு சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த அட்டு சிம்பிள் போட்டுட்டு நீங்க ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு டெக்கரேட்டருக்கான கோட் எழுதிருப்பீங்க பாத்தீங்களா. சோ இந்த இடத்துல தான் நான் வந்து என்னோட டெக்கரேட்டரோட கோட் வந்து எழுதிருக்கோம். சோ அந்த ஃபங்க்ஷனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பர் ஸ்ட்ரிங்னு கொடுத்திருக்கேன். சோ இந்த அப்பர் ஸ்ட்ரிங்ங்கிறத இந்த இடத்துல கொடுத்துடணும். சோ கொடுத்துட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மை ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா, மை ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல கூட நான் வந்து முடிச்சிடுறேன். இப்போ நான் இதை வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் இல்லாம எனக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து வந்திருக்கும். சோ நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை வந்துட்டு எப்படி நாம வந்துட்டு கேபிட்டலா மாத்துறதுங்கிறதா நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் கோட்லயே நம்ம வந்துட்டு பாத்துருந்தோம். சோ அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நடக்குது. ஆனா கோட் வந்து நான் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்கேன். சோ டெக்கரேட்டரை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இதுதான் நம்மளுக்கு ஆக்சுவலா இருக்கக்கூடிய மெத்தடு. சோ ப்ரீவியஸ் கோட நம்ம வந்துட்டு இந்த 2 லைன் போட்டிருந்தோம் பாத்தீங்களா. சோ இந்த 2 லைனும் நீங்க வந்துட்டு போட்டீங்கன்னா கூட டெக்கரேட்டர் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு வந்துட்டு அப்ளை ஆகும். ஆனா அது வந்துட்டு ப்ராப்பர் மெத்தட் கிடையாது. சோ அதுக்கு பதிலா இந்த மாதிரி இந்த அட்டு சிம்பிள் கொடுத்துட்டு தான் அந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கு மை ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து டெக்கரேட்டர் அப்ளை பண்ணிருக்காங்க. அந்த டெக்கரேட்டரோட ஃபங்க்ஷன் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பர் ஸ்ட்ரிங். அப்போ வந்துட்டு பைத்தான் கோட் புரிஞ்சுக்கும் இந்த மை ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஒரு டெக்கரேட்டர் வந்துட்டு இவங்க அப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப அதை எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பர் ஸ்ட்ரிங்கை எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்களோ அங்க போய் பார்க்கணுங்கிறத நம்ம பைத்தான் கோட் வந்துட்டு புரிஞ்சுக்கும். சோ இது வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் தான். இந்த ஒரு லைனுக்கான ஆல்ட்ரேஷன் தான் வந்துட்டு இந்த ஒரு லைன். சோ இந்த இடத்துல போட்டிருக்கோம் பாத்தீங்களா,
அவுட்புட் இஸ் ஈக்குவல்ஸ் டு அப்பர் ஸ்ட்ரிங்கை கால் பண்ணி அதுல மை ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு பேராமீட்டரா நம்ம வந்து பாஸ் பண்றோம் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷனை பேராமீட்டரா பாஸ் பண்றோம்ல. ஸோ அதே தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல நடக்குது. ஸோ இந்த லைனை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பர் ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். இதோட சின்டாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டு சிம்பிள் போட்டுட்டு நம்ம டெக்கரேட்டரோட ஃபங்க்ஷன் நேமை நம்ம வந்து அந்த இடத்துல கொடுக்கணும். அதுதான் சின்டாக்ஸ். ஸோ அட்டு சிம்பிள் போட்டாச்சு. டெக்கரேட்டரோட ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு அப்பர் ஸ்ட்ரிங், அதை வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இந்த இடத்துல எக்ஸிகியூஷன் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாம இதை வந்துட்டு நாம லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோட் நம்மளுக்கு ப்ராப்பரா புரியறதுக்காக இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு 2 லைன் மட்டும் நான் வந்து ஆட் பண்றேன். என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் அப்படின்னு நான் இந்த இடத்துல கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மை ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு என் கூட நான் வந்துட்டு ரன் பண்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மெமரி லொகேஷன்ல நம்மளுக்கு வந்துட்டு லொகேட் ஆயிருக்கும். இந்த மை ஃபங்க்ஷன்ங்கிறத சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, இது வந்துட்டு வேற மெமரி அட்ரஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு லொகேட் ஆயிருக்கும். இப்போ இந்த ப்ராசஸோட மெமரி அட்ரஸ் என்னங்கிறத நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருக்கேன். எனக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் வந்து சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மை ஃபங்க்ஷன் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கிறேன். ஸோ லொகேட் ஆயிருக்கிற மை ஃபங்க்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு வேற ஒரு அட்ரஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த கோட் பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ்ங்கிறது ஒரு லொகேஷன்ல இருக்கு, மை ஃபங்க்ஷன்ங்கிறது வேற ஒரு லொகேஷன்ல இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸிகியூஷன் பார்க்கும்போது நான் வந்து இதை எதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே டீடைலா புரியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ சேம் அதே மாதிரி தான் அப்பர் ஸ்ட்ரிங் வந்துட்டு நாம அந்த டெக்கரேட்டர் கோட் நான் வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மை ஃபங்க்ஷன்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹாப்பி லேர்னிங் ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் வந்து கொடுப்பேன். ஸோ அதை வந்துட்டு கேப்ஸா மாத்ததுக்கான கோடை வந்துட்டு நான் இந்த இடத்துல டெக்கரேட்டர்ல கொடுத்துருக்கேன். ஆனா எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கிறது இந்த அப்பர் ஸ்ட்ரிங் தான். ஸோ இந்த அப்பர் ஸ்ட்ரிங்கை பார்க்கும்போது பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம இதை அப்ளை பண்ணிருக்கோம்ங்கிறத பார்க்கும். ஸோ மை ஃபங்க்ஷனுக்கு நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிருக்கோமா, அப்ப என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா இந்த அப்பர் ஸ்ட்ரிங்ங்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்துட்டு நாம எதுக்கு அப்ளை பண்ணிருக்கோம், மை ஃபங்க்ஷனுக்கு அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ இந்த மை ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்துட்டு பேராமீட்டரா எடுத்துட்டு இந்த அப்பர் ஸ்ட்ரிங்குக்கு நம்மளுக்கு வந்துட்டு போகும். ஸோ இந்த அப்பர் ஸ்ட்ரிங் எதுக்காக இந்த டெக்கரேட்டரை எதுக்காக அப்ளை பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த மை ஃபங்க்ஷன்ங்கிற ஃபங்க்ஷனுக்காக தான் அப்ளை பண்ணிருக்கோம். சோ இந்த மை ஃபங்க்ஷன்ங்கிற ஃபங்க்ஷனோட நேம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்துட்டு பேராமீட்டரா எடுத்துட்டு நம்மளுக்கு எங்க போகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு போகும். சோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் போகும்போது இந்த இடத்துல ஒரு பேராமீட்டர் நம்ம கொடுத்துருக்கோம். சோ REF அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ REFல நம்மளுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மை ஃபங்க்ஷனுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மெமரி அட்ரஸ் வந்துட்டு அந்த நம்பர் வந்துட்டு நம்மளுக்கு எங்க ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த REFல நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிடும். ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் உள்ள என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். அதை தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷனை விட்டு வெளியில வந்துடும். ஸோ ஃபங்க்ஷனை விட்டு வெளியில வரும்போது என்ன சொல்லியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ப்ராசஸ் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ ரிட்டர்ன் ப்ராசஸ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்க்கு ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ப்ராசஸ்க்கு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மெமரி அட்ரஸ் வந்துட்டு இருக்கும். சோ அந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். எங்க ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சோ இந்த இடத்துல இந்த டெக்கரேட்டர் இந்த அப்பர் ஸ்ட்ரிங்ல தான் நம்ம வந்து அதை கால் பண்ணிருந்தோம். சோ இந்த இடத்துக்கு நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிடும். சோ இப்போ இந்த இடத்துல இந்த மை ஃபங்க்ஷன் அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்க்கு ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் தரேன். சோ மை ஃபங்க்ஷனை நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள கால் பண்றேன். இப்போ இந்த மை ஃபங்க்ஷன்ல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்க்கு ஒரு மெமரி அட்ரஸ் இருந்தது பாத்தீங்களா, அதுதான் எனக்கு இந்த இடத்துல கால் ஆகும் ஆக்சுவலா. சோ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ பிரிண்ட் கொடுத்துட்டு ப்ராசஸ்ன்னு கொடுத்துடுறேன். சோ கொடுத்தனா இப்ப பாருங்க ப்ராசஸ் வந்து எந்த மெமரி அட்ரஸ்ல இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இப்போ இந்த இடத்துல நான் இந்த இடத்துல மை ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன் பாத்தீங்களா, இதோட அட்ரஸ் நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். சோ மை ஃபங்க்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா சோ பாருங்க ரெண்டுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரே அட்ரஸா தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். ஆனா ப்ரீவியஸா நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்திருந்தோம், ப்ராசஸ் வேற அட்ரஸ்ல இருந்தது, மை ஃபங்க்ஷன் வந்துட்டு வேற அட்ரஸ்ல இருந்தது நம்ம முன்னாடி பார்த்த கோட்ல. ஆனா இந்த இடத்துல இந்த டெக்கரேட்டர் இந்த மாதிரி இந்த அட்டு சிம்பிள் கொடுத்து நம்ம இந்த மாதிரி டெக்கரேட்டர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸும் ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு ஒரே மெமரி அட்ரஸ் தான் நம்மளுக்கு வந்து காட்டுது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரிட்டர்ன் ப்ராசஸ்ங்கிறத போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, அதனால இந்த ப்ராசஸ் வந்து இந்த மெமரி அட்ரஸ்ல இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்மளுக்கு இந்த
இடத்துல ரிட்டர்ன் பண்ணிடுது. ரிட்டர்ன் பண்ணிடுறதுனால இந்த மை ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு வந்துட்டு இந்த அட்ரஸ் வந்து இருக்கு. சோ இப்போ இந்த இடத்துல இந்த லைன் கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா, மை ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன், விச் மீன்ஸ் இந்த அட்ரஸை நான் வந்து கால் பண்றேன். இது வந்து எதோட அட்ரஸ், ப்ராசஸோட அட்ரஸ். அப்ப எந்த இடத்துக்கு நம்மளுக்கு கால் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ப்ராசஸோட கோட் நம்ம போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு நம்மளுக்கு கால் போகும். சோ கால் போகும்போது உள்ள வரும். இந்த இடத்துல இன்னொரு புது வேரியபிள் நான் வந்து கொடுத்திருக்கேன், டேட்டா அப்படின்னு கொடுத்திருக்கேன். டேட்டான்னு கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, REF நான் வந்து கால் பண்றேன். REFல எனக்கு ஆல்ரெடி என்ன இருந்தது, இந்த மை ஃபங்க்ஷன் ஒரு அட்ரஸ்ல உட்காந்துருக்கும் பாத்தீங்களா, அந்த அட்ரஸ் தான் நான் இந்த இடத்துல ரெஃபரன்ஸா பாஸ் பண்ணிருந்தேன். சோ அந்த அட்ரஸை நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல கால் பண்ணும். சோ கால் பண்ணும்போது இப்போ இதோட கால் நம்மளுக்கு எங்க போகும்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இருக்கக்கூடிய இந்த மை ஃபங்க்ஷனுக்கு வரும். சோ உள்ள என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஹாப்பி லேர்னிங்னு கொடுத்திருக்கேன். சோ எங்க ரிட்டர்ன் பண்ணும், இதை கால் பண்ணவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். எங்க கால் பண்ணாங்க, இந்த லைன்ல கால் பண்ணாங்க. சோ இதோட ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல போகும். இப்போ இந்த இடத்துல டேட்டால என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல கண்டென்ட் வந்து இருக்கும். அடுத்த லைன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிட்டர்ன் டேட்டா டாட் அப்பர் அப்படின்னு சொல்றேன். இந்த ஹாப்பி லேர்னிங்க அப்பர் கேஸ்ல நான் வந்து மாடிஃபை பண்ண சொல்றேன். அப்ப நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி கேபிட்டலா நம்மளுக்கு வந்துட்டு மாறிடும். சோ மாறினதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்றேன். சோ ரிட்டர்ன் டேட்டா டாட் அப்பர்னு கொடுத்திருக்கேன். சோ ஹாப்பி லேர்னிங் நம்மளுக்கு வந்துட்டு அப்பர் கேஸா மாத்திருச்சு. எங்க ரிட்டர்ன் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இதை யார் கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சோ ஆக்சுவலா இதை கூப்பிட்டவங்க யாரு, இந்த இடத்துல இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இவங்க தான் வந்து கூப்பிட்டாங்க. சோ இங்க வந்து ரிட்டர்ன் பண்ணும். சோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல ஹாப்பி லேர்னிங் நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இப்படிதான் வந்துட்டு டெக்கரேட்டரை நாம வந்துட்டு ப்ராப்பரா பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான மெத்தடு. சோ நம்ம முன்னாடி பார்த்த கான்செப்ட் தான் நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸை பேராமீட்டரை பாஸ் பண்றது, எல்லா கான்செப்ட்ஸுமே இதுல வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். ஆனா ஒரே ஒரு அடிஷனலா நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்துட்டு டெக்கரேட்டரை அப்ளை பண்ண போறீங்களோ அந்த லைனுக்கு மேலதான் நீங்க வந்துட்டு இந்த டெக்கரேட்டர் லைனை நீங்க வந்துட்டு எழுதணும். அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன டெக்கரேஷன் அப்ளை பண்ண போறீங்கங்கிறத டெஃபினிஷன் நீங்க வந்து இந்த இடத்துல கொடுத்திருப்பீங்க. அந்த டெஃபினிஷன் கொடுத்ததுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதை வந்து அட்டு சிம்பிள் போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனோட பேர் வந்து கொடுக்கணும். இந்த லைனை எங்க கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, எந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த டெக்கரேஷன் உங்களுக்கு வந்துட்டு அப்ளை ஆகணுமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு மேலதான் நீங்க அந்த லைனை கொடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு இந்த இடத்துல எக்ஸிகியூஷன் இந்த மாதிரி கரெக்டா நடக்கும். சோ இந்த கோட் மூலமா டெக்கரேஷன்னா என்ன, எப்படி இது வந்துட்டு லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் நடந்திருக்குங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ டெக்கரேட்டர் பொறுத்த வரைக்கும் அதுலயும் நம்மளுக்கு வந்து டைப்ஸ் இருக்கு. சோ என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் டெக்கரேட்டர், மல்டிபிள் டெக்கரேட்டர். சோ இப்போ இந்த இடத்துல இந்த கான்செப்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, சோ இது வந்துட்டு எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் டெக்கரேட்டருக்கான எக்ஸாம்பிள் தான். சோ ஃபர்தர் வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது அதுல மல்டிபிள் டெக்கரேட்டர்னா என்ன, அதுக்கு எப்படி கோட் பண்ணணும்ங்கிறத நம்ம வந்துட்டு ஃபர்தர் வீடியோஸ்ல பார்ப்போம். சோ யாராவது பார்ட் 4 வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, சோ நாம அடுத்தா போட போற பார்ட் 5 வீடியோவையும் நீங்க வந்துட்டு கண்டினியூஸா பாருங்க. அப்பதான் டெக்கரேட்டர் கான்செப்ட்னா என்னங்கிறத உங்களால ரொம்பவே டீடைல்டா உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா டெக்கரேட்டரை எப்படி வந்துட்டு ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்றது, சிங்கிள் டெக்கரேட்டர்னா என்ன, அதுக்கப்புறம் க்ளோஷர்னா என்னங்கிறது ரொம்பவே டீடைல்டா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங், பை பை.